Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Wa inna asdaqal hadisi kitabullah wa khairal hadyi hadi Muhammadin sallallahu alaihi wasallam. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் எல்லாம் சிறந்த வார்த்தை ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டுதல் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்திலே மார்க்கத்தின் பெயரால் புதிதாக தோற்றுவிக்கப்படுகின்ற அத்தனை காரியங்களும் வழிகேடுகள் என்றும், வழிகேடான ஒவ்வொரு காரியங்களும் இந்த மனித சமுதாயத்தினை நரகப்படுகொலின்பால் இட்டுச் செல்லும் என்று இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒவ்வொரு சொற்பொழிவுகளிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்திய செய்தியினை ஆரம்பமாக உங்கள் முன்னால் நினைவுபடுத்திக் கொண்டவனாக, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற நாயன் அல்லாஹ் அவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனது இறுதி தூதர் என்றும் என்ற ஏகத்துவ திருக்கலிமாவினை முதலாக சாட்சியம் சொல்லிக் கொண்டவனாக இன்றைய வெள்ளிய குத்துபாவை ஆரம்பம் செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தோழர்களே, நாட்களிலெல்லாம் புனிதமிக்க நாளான இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குறித்து என்ன செய்திகள் சொல்லப்படுகின்றதோ அந்த செய்திகளை உளப்பூர்வமாக ஏற்று நடக்கக்கூடிய நல்ல உளப்பாங்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற ஒரு மேன்மையான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனையை ஆரம்பிக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். என்னையும் உங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து வர்ணிக்கின்ற நேரம், இறைவனை சந்திக்கின்ற நேரம், ஒரு நல்ல முஃமினாக முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பது என்னையும் உங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுடைய ஒரு ஆசையாக இருக்கிறது. அதனால் இந்த உலகத்தில் மனிதன் என்ன காரியங்களை செய்தால் அவன் நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும் என்பதையும், என்ன பாதகங்களை கெட்ட காரியங்களிலிருந்து விலகி நடந்தால் அந்த மனிதனுக்கு விமோசனம் கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய வேதத்தின் மூலமாகவும் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவாக எங்களுக்கு விளக்கிவிட்டான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதனால் பல ஆயிரக்கணக்கான குற்றங்கள் இந்த உலகத்திலே நிகழ்கிறது. பல பாவமான காரியங்கள் இந்த உலகத்திலே நடக்கின்றது. இந்த பாவமான காரியங்கள், குற்றங்கள், இந்த படுபயங்கரமான கேவலமான செயல்களுக்கு பின்னால் பல காரணங்கள் இருந்தாலும் அதிகமான பாவங்களை, அதிகமான கெட்ட காரியங்களை இந்த சமுதாயத்தில் அரங்கேற்றுவதற்கு ஒரு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு எதை ஹராமாக்கினானோ, எதை அல்லாஹ் எங்களை விட்டு தடுத்தானோ, யாரெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கிய, அல்லாஹ் வெறுத்த, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்தை தூய்மைப்படுத்திய அந்த போதை வஸ்துக்களை யார் பயன்படுத்துகிறார்களோ அந்த மனிதர்களினால் தான் இந்த உலகத்தில் அதிகமான பாவங்கள் நிகழ்கிறது. சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு ஊரில், ஒரு குடும்பத்தில், ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பாவங்களை, நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அடிப்படையாக, ஆணிவேராக அதிகமான பிரச்சனைகளுக்கு பின்னால் இருப்பது இந்த இஸ்லாம் வெறுத்த, அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்த, எதை குடித்தால்
எதை சாப்பிட்டால் எதை பாவித்தால் எங்களுக்கு போதை வருமோ அந்த போதை வஸ்துக்களினால் இன்றைக்கு சமுதாயத்திலே அதிகமான பிரச்சனைகளை நடப்பதை பார்க்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரணமாக நாங்கள் நினைக்கிறோம் கடந்த காலங்களில் எல்லாம் ஒரு போதை பொருளை, ஒரு போதை வஸ்தை யார் பயன்படுத்துகிறார் என்றால் வயதில் முதிர்ச்சி அடைந்த 40-50 வயதை தாண்டிய திருமணங்களை முடித்த சில சாரார் தான் பயன்படுத்தினார்கள். ஆனால் இன்றைய ஆய்வுகளின் அடிப்படையில், இன்றைய ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் நாங்கள் எல்லாம் இழிந்து போகின்ற அளவுக்கு வெறும் பாடசாலைகளில் படிக்கக்கூடிய ஒரு 7-8ஆம் தரத்தை படிக்கக்கூடிய சின்ன மாணவர்கள் தொடக்கம் பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் இந்த போதை பொருளுடைய பாவனை இன்றைக்கு விசாலமாகி அதிகாரத்தையும் தாண்டி பணக்காரர்கள், ஏழைகள், படித்தவர்கள், உலமாக்கள், கண்ணியமானவர்கள், ஆசிரியர்கள் என்று எல்லா தரப்பினர்களையும் படுபயங்கரமாக இன்றைக்கு தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதகமான ஒரு காரியமாக இந்த போதை பொருளை பாவிக்கின்ற ஒரு கலாச்சாரம் எங்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த விடயம் தொடர்பாக சிந்தித்து ஆய்வுகளை படிக்கின்ற நேரம் அதிகமான பெண்கள் கூட, சுமார் 24% பெண்கள் இன்றைக்கு இலங்கை நாட்டில் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பதை இந்த ஆய்வுகள் சொல்லுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்திற்கு பல லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பி இருக்கிறான். ஒவ்வொரு நபிமாரும் தனது சமுதாயத்திற்கு வந்து எதை அச்சுறுத்தினார்கள் தெரியுமா? எந்த சமுதாயத்திலே தீமைகள் இருக்கிறதோ, பாவங்கள் இருக்கிறதோ, அநியாயங்கள் நடக்கிறதோ அந்த அநியாயத்துக்கு எதிராக, பாவத்துக்கு எதிராக, குற்றச் செயல்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் முதல் அதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய கட்டாய கடமை தீமைகளை எதிர்ப்பதாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரும் எங்கெங்கெல்லாம் போதை பொருளுடைய அடிமானங்கள், ஆரம்ப துளிர்கள் விடப்படுகிறதோ அதை வேரடி மண்ணோடு அல்லாஹ்வுடைய தூதர் கிள்ளி எறிந்ததை ஹதீஸ்களிலே காண கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுகர் ரசூல், ரசூல்மார்களே என்று நபிமார்களை, ரசூல்மார்களை அல்லாஹ் அழைத்து ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். குலூ மின் தய்யிபாத்திக்கும் மா ரஸக்னாக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, நாங்கள் உங்களுக்கு எதை ஹலாலாக்கி இருக்கிறோமோ, எதை தூய்மைப்படுத்தி இருக்கிறோமோ, எதை சுத்தமாக தந்திருக்கிறோமோ அவற்றை உண்ணுங்கள், அவற்றை பருகுங்கள். நஜீஸை, ஹராத்தை, பாவத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாது என்று நபிமார்களை அழைத்து அல்லாஹ் பேசுகிறான். இன்னொரு செய்தியை பாருங்க, யா அய்யுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட எனது அடியார்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். குலூ மின் தய்யிபாத்திக்கும் மா ரஸக்னாக்கும். அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்காக, உங்களுக்கு உணவாக, உங்களுக்கு ஆகாரமாக எதை தூய்மையாக்கி தந்தானோ அதை உண்ணுங்கள், அதை குடியுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. அன்பைக்குரியவர்களே, போதை என்றால் என்ன தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் போத்தல்கள் எடுத்து வந்து குடித்து அப்படி இருக்கிறதா போதை என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், போதை என்றால் மனிதனது சிந்தனையை, மனிதனது சுய புத்தியை மழுங்கடிக்க கூடியவைகள். அது சிறியதாக இருந்தாலும், அது பெரியதாக இருந்தாலும் அனைத்தும் போதை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல் ஹம்ர், அந்த மதுபானம் என்றால் என்ன தெரியுமா? அதனுடைய வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பு ஒரு திரை, ஒரு தடை. மனிதனுடைய சிந்தனைக்கும் அவனுடைய பகுத்தறிவுக்கும் இடையிலே ஒரு திரை வந்து சிந்தனை வேலை செய்யாமல், அறிவு வேலை செய்யாமல், பிள்ளை யார் என்று தெரியாது, மனைவிக்கும் மகளுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை, மனைவிக்கும் மனைவியுடைய சகோதரிக்கும் வித்தியாசம் தெரியவில்லை, படித்தவனுக்கும் மௌலவிக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. சாதாரணமாக
காரணமாக அறிவை அடகு வைத்து செய்யப்படுகின்ற அறிவை மழுங்கடிக்கக்கூடியவைகள் போதைக்குள்ளால் உள்ளாக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் எங்க ஆரம்பிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே, குல்லு முஷ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய அத்தனையும் ஹராம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எது ஒரு தீமைக்கு வித்திடுமோ, ஒரு தீமைக்கு வழிகாட்டுமோ, அத்தனையும் இஸ்லாம் வெறுக்கிறது. எது போதையை தூண்டுகிறது தெரியுமா? ஆரம்பமாக ஒரு மனிதன் அவன் சாதாரண ஒரு பீடியை பிடித்து பார்ப்பான். அடுத்தது ஒரு சிகரெட்டை பிடித்து பார்ப்பான். அதிலே அப்படியே அவனுடைய உணர்வுகளுக்கு அடிமையாகும். அதற்கு அடுத்த கட்டம், அதற்கு அடுத்த கட்டம், அதற்கு அடுத்த கட்டம் என்று போதையினுடைய உச்சத்துக்கே மனிதன் போய்விடுவான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இந்த செய்தியை பாருங்க. அல்லாஹ் அல் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 195வது வசனத்திலே பேசுகிறான். எப்படி சொல்றான்டா? வலா துல்கு ஐதியக்கும் இல தஹ்லுகா, மனிதர்களே உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்கள் நாசகார செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள். ஒரு மனிதன் தனக்கு குடிக்கின்ற குடிபானம், பாவிக்கின்ற மாத்திரைகள், அவன் செய்கின்ற காரியங்கள் அவனுடைய உயிருக்கு அது வேட்டு வைக்குமாக இருந்தால், அவனுக்கு பாதிப்பை செலுத்துமாக இருந்தால், அவனுடைய உடலிலே ஒரு நோயை உண்டாக்குமாக இருந்தால், அது தற்கொலைக்கு சமனான காரியங்கள், அதை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் தடை செய்கிறது. ஒரு சாதாரணமாக ஒரு மனிதர் ஒரு பீடியை எடுத்து குடிக்கிறார் வைங்க, ஒரு சிகரெட்டை எடுத்து குடிக்கிறார். அதிலே இருக்கின்ற அத்தனை ரசாயன பதார்த்தங்களும், ரசாயனங்களுடைய கூட்டு சேர்க்கை தான் போதைகளாக மறுபடிவம் அளிக்கிறது. அந்த ரசாயனங்களில் ஏதாவது ஒன்று ஒரு மனிதனுக்கு பிரயோசனம் தரக்கூடியதாக, நன்மையை தரக்கூடியதாக, ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக ஏதாவது ஒன்று இருக்குமா என்றால் அந்த போதை வஸ்துக்கள், அந்த சிகரெட்டுகள், அந்த பீடிகள் முழுக்க 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 ஒரு மனிதனுக்கு பாதிப்பை தான் செலுத்துகிறது. மெல்ல கொல்லுகின்ற ஒரு விஷமாக மனிதன் நினைக்கிறான். அவன் ஒரு பீடிய குடிக்கிறான் வைங்க, அவன் அளவில் மாத்திரம் அது பாதிப்பு கிடையாது, அவனுக்கு மாத்திரம் அது பாதிப்பு செலுத்தவில்லை, அவனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாதிப்பு செலுத்துகிறது, அவனுடைய மனைவிக்கு பாதிப்பு வருகிறது, அந்த வீட்டில் சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு பாதிப்பு வருகிறது, நண்பர்களை வைத்துக் கொண்டு அதை குடித்தால் குடிக்காதவர்களுக்கும் பாதிப்பு வருகிறது. நீ உன்னையும் கொன்று அடுத்தவர்களையும் நாசகார செயலில் நோயிலே இடக்கூடிய மிக பெரிய ஒரு பாவம் தான் சகோதரர்களை இந்த புகைப்பிடித்தல் என்பது. சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு புகைப்பிடிக்கிறான் என்றால் அவனுடைய உடலிலே பல கேடுகள் வருகிறது. வாயிலே ஆரம்பித்து நாக்கு கீழால் என்று தொண்டையிலே ஆரம்பித்து உடல் உறுப்புகளுக்குள்ளால் சேதத்தை செலுத்தி நுரையீரலில் பாதிப்பு வந்து, கழுத்திலே புற்றுநோய் வந்து, வாயிலே புற்றுநோய் வந்து, எந்த அளவுக்கு என்றால் அவருடைய தலை வரைக்கும் அது கொண்டு போய் சேர்த்து அதனால் வருடத்துக்கு சாதாரணமாக 36 லட்சம் பேர் புகைத்தலால் மரணிப்பதாக ஆய்வுகள் சொல்லுகிறது. ஒரு நிமிடத்திற்கு 6 மனிதர்கள் ஒரு நாளைக்கு புகைத்ததினால் அவர்கள் மரணித்து போகிறார்கள். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகிறான், மக்களே உங்களையே அழித்துக் கொள்ளக்கூடிய, உங்களை நாசமாக்கக்கூடிய காரியங்களை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழிகாட்டுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு இந்த பாவத்தை, ஒரு சிகரெட்டை, ஒரு பீடியை குடிக்கிறான் வைங்க, அந்த குடிக்கிற மனுஷன் நீங்க சாதாரண பாருங்க, ஒரு 4 பேருக்கு முன்னால நான் தான் ஆம்பளை அப்படின்னு ஒரு கட்சோட நிற்பாரு.
நீ ஒரு பீடி குடிக்கல, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்கிறாங்க. ஒரு 4 நண்பருக்கு மத்தியில ஒருத்தன் இந்த பாவத்தை செய்தால் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா, என்ன பொம்பளமா இத குடிக்காம இருக்கிறியே, என்ன கேவலமா பேசுறாங்க. மாணவர்களுக்கு மத்தியில ஒருத்தர் 2 பேர் இப்படி ஆரம்பித்தால் அது அப்படியே பழகி பெறுகிறது. நடக்குதா இல்லையா? அண்மையில் ஒரு பல்கலைக்கழக மாணவர்களில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கக்கூடிய 18% மாணவிகள் இந்த புகைத்தல், இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவதாக ஆய்வறிக்கை சொல்லுகிறது. நியூஸ்ல பாருங்க, விரட்டி பாக்குகின்ற பக்கமெல்லாம் பல்கலைக்கழகத்தினுடைய கூரையில் இருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள், பாடசாலை மாணவனுடைய பையிலிருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள், பாடசாலை மாணவியினுடைய பையிலிருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள். பத்திரிகை திறந்து பார்த்தால் பக்கம் பக்கமாக இருக்கிறது. இஸ்லாம் அடுத்த மனித அரசாங்கம் இதை தடுப்பதை விட, ஒரு ஆட்சியாளர்கள் இதற்கு எதிராக பேசுவதை விட அதை வரவேற்கிறோம். ஆனால் அதை விட கடுமையாக இஸ்லாம் இதை வெறுக்கிறது. அவங்க ஒரு தடவை பேசினா நம்ம 1000 முறை இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிற சகோதரர்களே. ஒரு மனிதனுடைய ஆரம்பமாக ஒரு காச நோயாக வந்து தொண்டையில, வாயில, உடல் உறுப்புகளில் பாதிப்பை செலுத்துகின்ற இந்த நஜீஸை நாங்கள் வெறுக்க வேண்டும். ஒருத்தரை பாருங்க, கேட்டா ஏழை, சல்லி இல்ல, வசதி இல்ல என்று ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவோம். எந்த அளவுக்கு தெரியுமா? பள்ளிவாசலுக்கு வரி கூட செலுத்த முடியாது, எங்களுக்கு அவ்வளவுக்கு வறுமை. அவருடைய வாழ்க்கையை நீங்க தேடி பாருங்க. எல்லாரையும் இல்ல, சிலர் இருப்பார்கள், உண்மையில் வறுமை இருப்பார்கள், போதை பொருளோடு தொடர்பு இருப்பார்கள். ஒரு நாளைக்கு ஒரு 1000-2000 ரூபாவை தேடினால் அந்த சல்லியில் தனது வீட்டுக்கு செலவழிப்பதை கூட யோசிக்காமல் போதை பொருளுக்காக, ஒரு கஞ்சாவுக்காக, ஒரு சிகரெட்டுக்காக, வேற வேற என்ன சத்தமெல்லாம் இருக்குதா இல்லையா, அவைகளுக்காக சல்லிகளை ஒதுக்கி மனைவியை பார்க்காமல், பிள்ளையை பார்க்காமல், ஆடைகளை வாங்கி கொடுக்காமல், மருத்துவத்துக்கு செலவழிக்காமல் அவனும் கெட்டு அவனுடைய குடும்பத்தையும் நாசமாக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமையுடைய நாளில் சில பாதங்கள் அந்த இடத்திலே இருந்து நகர மாட்டாது, அந்த பாதத்தை அசைக்க முடியாது. அது யார் தெரியுமா? பொருளாதாரத்தை தேடி, எப்படி நீ பொருளாதாரத்தை தேடினாய் அதற்குரிய பதிலை அளிக்காத வரை அவருடைய பாதம் நகராது. இன்னைக்கு எப்படி பொருளாதாரத்தை தேடுறோம் யோசிச்சு பாருங்க. எவனுக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எவன் எவ்வளவுக்கு அநியாயமாக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவன் ஹலாலா ஹராமா, இது சரியா, இது பிழையா, இது மோசடியா, இது ஏமாற்றா, ஒன்றையும் பார்க்காமல் ஒரு மனிதன் ஒத்த காசை அவன் சேகரித்தால், திரட்டினால் அதற்கு பதில் சொல்லாத வரை மறுமையில் அவருடைய காலை பாதத்தை நகர்த்த முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த விடயத்தில் நாங்கள் கரிசனையோடு இருக்க வேண்டும். மறுமை சம்பந்தப்பட்ட விடயம். இரண்டாவதாக, அதை எப்படி செலவழித்தாய், அதை எப்படி செலவழித்தாய்? பீடியை வாங்கினேன், சிகரெட்டை வாங்கினேன், ஏனைய போதை பொருட்களை வாங்கினேன். இப்படி அந்த ஹராத்தை நீங்கள் ஹலாலாக சம்பாதித்த, உங்கள் வியர்வையை சிந்தி, உங்கள் உடல் உழைப்பை சிந்தி சம்பாதித்த ஒரு பீடியை வாங்கி ஒரு சகோதரர் குடிக்கிறார் என்றால் அது அவருக்கு மறுமையில் பாதத்தை அசைக்க விடாது. அல்லாஹ்வுடைய பிடி கடுமையாக இருக்கும். சர்வ சாதாரணமா பார்க்கிறோம். ஒரு பள்ளி வாசல்ல வேலை நடக்குது வைங்க, ஏதோ ஒரு துப்புரவு வேலை அல்லது ஏதோ ஒரு காரியம் நடக்குது, ஜனாசா மையவாடியில வேலை செய்யறோம். சுபஹானல்லாஹ், அது பார்க்கிறனே எவ்வளவு ஆத்திரம் வரும் தெரியுமா? அதுல குத்திட்டு பீடியை குடிக்கிறான். சுபஹானல்லாஹ், நடக்குதா இல்லையா? அது உணர்த்தப்படவில்லை. ஒரு பண்டி இறைச்சியை சாப்பிட்டால் எவ்வளவு கோபம் வரும்.
கபருக்குள்ள கொண்டு மையவாடியில கொண்டு வந்து இதை சாப்பிடுறியா? அடிச்சு துரத்துவோம் இல்ல? பள்ளி வாசல்ல அந்த அளவுக்கு எனது பிள்ளைகளுக்கு இது உணர்த்தப்பட வேண்டும். பீடி என்பது, சிகரெட் என்பது இது பன்றி இறைச்சிக்கு சமன். சொல்லி வளர்த்து பாருங்க. அந்த புள்ள தொட மாட்டான், அத அசிங்கமா பார்ப்பான். பீடி குடிக்கிறாண்டி அப்படியே அவனை ஒரு கேவலமா திட்டுவான். வருமா? இன்றைக்கு அது ஸ்டைலா குடிக்கிறத பார்த்து வாப்பா வீட்டுல மகன்கிட்ட காசை கொடுத்து அனுப்புறது, மகன் வந்து வாப்பாக்கு ஒரு டம் அடிச்சுட்டு 10 கொடுக்கிற. சுபஹானல்லாஹ். அங்கதான் பழகு. வீட்டு சூழல், வீட்டுல முதலாவது பழகுறாங்க. ஒரு பிள்ளை நாங்கள் வளர்க்கக்கூடிய எனது பிள்ளை, உங்களுடைய பிள்ளை எங்கே போகிறார்கள் என்று யாராவது பார்க்கிறோமா? பிள்ளையை காணல, பிள்ளையை காணவில்லை. 8 மணிக்கு இல்ல, 9 மணிக்கு இல்ல, 10 மணிக்கு இல்ல. என்ன மகன் வரல வந்து கேட்டா சண்டை பிடிப்பான், கொளருவான், கத்துவான், சாமான தூக்கி அடிப்பான். பேசாம இருந்துருங்க, சாப்பாட்டை கொடுத்து அப்படியே வளர்த்தாட்டுங்க. சகோதரர்களே, ஆபத்தான விடயம். உங்களோட பிள்ளைய உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால், சமுதாயம் என்ற ரீதியில் ஹோராப்பிளையில் வாழக்கூடிய ஒரு வாலிபன் பெற்றோருக்கு கட்டுப்படாமல் இருக்கிறான் என்றால், அவர்களை உங்களால் தண்டிக்க முடியாவிட்டால் சட்டத்தின் முன் நிறுத்துங்கள். போலீஸ்ல போய் பிடிச்சு கொடுங்க. எனக்கு இந்த மகனை திருத்தலப்பா, எனக்கு முடியாது, நீங்க திருத்தி தாங்க. ஏனென்றால் அந்த பெற்றோருடைய மகிமையை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மன் அஹக்குன் நாஸ் பிஹுஸ்னி ஸஹாபதி, மனிதர்களில் நெருக்கம் பாராட்டுவதற்கு, அன்பு பாராட்டுவதற்கு மிகவும் நெருக்கமானவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிற நேரம் நபிகள் நாயகம் சொன்னார்கள், உம்முக்க, உனது தாய். சும்மமன் யா ரசூலல்லாஹ், அடுத்தது யார்? உம்முக்க. சும்மமன் யா ரசூலல்லாஹ், உம்முக்க. 4வது முறை சும்ம அபூக்க, உனது தந்தை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இந்த போதையை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாலிபர், இந்த போதையை பயன்படுத்தக்கூடிய ஒரு இளைஞன் தனது தந்தையை கையை நீட்டி அடிக்கின்ற அளவுக்கு அதனுடைய பாதகம் இருக்கிறது. வாப்பாவுக்கு அடிக்கிறான், உம்மாவுக்கு அடிக்கிறான். ஒரு ஆசிரியர் வருகின்ற நேரம் அவரோடு சண்டை பிடிக்கிறான். நடக்குதா இல்லையா? நீங்க பெரியவர்கள் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய காலத்துல ஒரு ஆசிரியர் வந்தால் நீங்க பைஸ்கில போல என்ன செய்வீங்க? இறங்கி மரியாதை செலுத்தி சலாம் சொல்லி அவருக்குரிய அந்த கண்ணியத்தை முழுமையாக கொடுப்போம். மரியாதை பண்பு இன்றைக்கு இல்லை சகோதரர்களே. எந்த மாணவர்கள் ஆசிரியர்களோடு சண்டை பிடிக்கின்ற, அவர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற, உலமாக்களை கண்ணியப்படுத்தாத, படித்தவர்களை, சங்கைக்குரியவர்களை எல்லாம் அந்த மரியாதை பண்பு என்பது உள்ளத்திலே இருந்து அடியோடு எழுதப்பட்டு விட்டது. அதனால் எங்களுடைய சமுதாயத்தில், எங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் கரிசனையாக இருக்க வேண்டும். ஒரு பீடியை குடிக்கின்ற, ஒரு சிகரெட்டை குடிக்கின்ற, ஒரு போதையை பாவிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆபத்துக்கள் வருகின்றது எங்களுக்கு சாதாரணமாக தெரியும். உங்களுடைய வாலிபரை ஒரு மகரகம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காட்டுங்க, இதான் பாப்பா நடக்கும். அப்படியே தொண்டை கீழால வெடிச்சு அப்படியே கட்டி கட்டியா தொங்குது. வாயை திறந்து காட்டினா அப்படியே கேன்சர் அப்படி வாய்க்க இருக்குது. ஒரு ஆடு மாடு ஒட்டகம் கூட தின்னாத போயிலையை இந்த மனிதர்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமா தின்கிறாங்க, குடிக்கிறாங்க. அப்படியே ஒரு மாடு வந்தா மோந்து பார்த்து பெய்த்திரும். இது சாப்பிடுறது இல்லை. ஆனா மனிதன் அதை விசேடமாக எடுத்து, அதை தயாரித்து, அதை கண்ணியமாக கடைகளில் வைத்து அப்படியே விற்கிறோம். சுபஹானல்லாஹ். யார் யாரெல்லாம் இந்த ஹராத்தை, இந்த பயங்கரமானத்தை, ஒரு சமுதாயத்தை, ஒரு பெண்ணை, ஒரு மாணவனை, ஒரு வாலிபனை, ஒரு குடும்பத்தை அழிக்கக்கூடிய இந்த ஹராத்தை யாராவது விற்றால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். சிகரெட் தானே, ஒரு பீடி தானே, எடுத்து கொடுக்கிறியே, அதால வர பாதிப்பு உனக்கு தெரியாதா? எவ்வளவு ஹராம் சகோதரது.
அதை நோய் வந்தவர்கள், கஷ்டப்பட்டவர்கள் போய் பாருங்க. இந்த போதை பொருளால ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை புற்றுநோயாளிகள். இஸ்லாம் எங்களுக்கு இதை அழகாக சொல்லித் தருகிறது. ஒரு ஆயுதத்தை ஒரு மனிதன் விற்பதை விட ஒரு பீடியை விற்பது ஆபத்தானது, ஒரு சிகரெட்டை விற்பது ஆபத்தானது. அன்புக்குரியவர்களே, யாராவது எங்களுடைய குடும்பத்திலோ, எங்களுடைய வீட்டிலோ, எங்களுடைய ஊரிலோ இப்படியான ஒரு செயல்பாடு நடந்தால் அதை கடுமையாக வெறுத்து பாருங்கள். அவன் குடிக்க மாட்டான், பகிரங்கமாக குடிப்பதை நிறுத்துவான். அடுத்த பரம்பரையை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்திலே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஐரோப்பிய பிரதேசத்திலே இருந்து ஒரு குழு வருகிறது. வந்து தைலமுல் ஹிம்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் இந்த பிரதேசத்திலே இருந்து வருகிறோம். எங்களுடைய நாடு கடுமையான குளிரான நாடு. நாங்கள் கடுமையாக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு வம்சத்தினர், ஒரு வர்க்கத்தினர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறார்கள், எங்களுடைய நாட்டிலே ஒரு பானம் தயாரிப்பார்கள். கோதுமையை கொண்டு ஒரு பானத்தை தயாரிப்பார்கள். அந்த பானத்தை அருந்தினால் எங்களுடைய உடம்பிலே இருக்கின்ற அந்த கூழ், அந்த குளிர் அப்படியே அகர்ந்து விடுகிறது. அப்படி உணர்கிறோம். எங்களுடைய கடுமையான உழைப்பு, அந்த உழைப்பினுடைய வலியை நாங்கள் இல்லாமலாக்கிக் கொள்கிறோம். இதை குடிக்கலாமா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் இந்த மனிதரிடம் கேட்கிறார்கள் திருப்பி, இதை குடித்தால் உங்களுக்கு போதை வருகிறதா? நாம் யா ரசூலல்லாஹ், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, ஆனால் பஜித்தனிபூஹு, அதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள், அதை குடிக்காதீர்கள். ஹலாலினால் உருவாக்கப்பட்டாலும் அது போதை தரும் என்றால் ஹராம். அந்த மனிதருக்கு திருப்பி ஒரு டவுட் வருது, இதை குடிச்சுத்தானே இவ்வளவு நாளும் இருக்கிறோம். திரும்ப வந்து முன்னால வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், திருப்ப அதே கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பவும் கேட்கிறார்கள், போதை வருகிறதா? ஆம் யா ரசூலல்லாஹ். அப்படி என்றால் பஜித்தனிபூஹு, அதை தவிர்ந்து கொள்ளுங்கள், அதை விட்டு விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே திருப்பி அந்த மனிதர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடியவர்களில் அதிகமான மக்கள் இதை குடிக்கிறார்கள், அதிகமானவர்கள் இதை பருகிறார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அங்கே நீ செல், ஃபக்துலூஹு, அவர்களோடு இதற்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தி, ஒரு ஹராத்தை குடிக்கின்ற சமுதாயத்துக்கு எதிராக உன்னால் முடியுமான அளவு நீ ஒரு போராட்டத்தை செய். எப்படி இதை நீ விற்ப? இதை எப்படி குடிப்பாய்? இது ஹராம், உடலுக்கு கேடு. இதை குடிப்பதற்கு எதிராக ஒரு சமுதாயம் திரள வேண்டும் என்று இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. ஊருக்குள் ஒரு மனிதன் பீடியை குடித்தால், ஒரு சிகரெட்டை குடித்தால், ஒரு கஞ்சாவை குடித்தால், அதை குடிச்சிட்டு போகட்டுமே, அப்படி பார்த்துட்டு இருக்க ஏழாவது இஸ்லாம் சொல்லுது. நீ பேச வேண்டும், அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். நாளைக்கு என்னுடைய பிள்ளை, உங்களுடைய பிள்ளை அதை பார்த்து பார்த்து அடுத்த தலைமுறையும் இதே பீடிகளோடு நிற்கும். உங்களுக்கு தெரியுமா, இலங்கை நாட்டில் கெண்டனர் கணக்கில் போதைகள் வருகிறது, மதுபானங்கள் வருகிறது. எப்படி அரிசி, சீனி, மாவு, அடிப்படை உணவுகள் வருவதை தாண்டி சென்ற வருடம் 28% வந்த போதை வஸ்து இந்த வருடம் 88% தொட்டிருக்கதா அறிக்கை சொல்லுகிறது. சுப்ஹானல்லாஹ். குறிப்பாக கடலோர பிரதேசங்கள், கிழக்கு மாகாணங்கள், அது அப்படியே உருவி எங்களுடைய ஊர்களுக்கு இல்லையா என்று யோசித்து பாருங்கள். கண்ணுக்கு முன்னால் தெரியுதா இல்லையா? நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எங்க காதுல கேட்குதா இல்லையா? தெரிந்தும் கண்டும் பார்த்தும் சமூக அக்கறை இல்லாமல், சமூக விழிப்புணர்வு இல்லாமல் இது எனக்கு நடக்கவில்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் ஒரு சமுதாயம் அப்படியே அழிந்து போகும். முழு பேரும் பங்குதாரர்கள் சகோதரர்களே. எனக்கு ஆசை இருக்கலாம், இதை எப்படியாவது ஒழிக்க வேண்டும், இதை இல்லாமல் ஆக்க வேண்டும்.
ஊரில் உள்ள அத்தனை பேரும் எனக்கு இது எதற்கு என்று இருந்தால் அதை ஒரு காலமும் அளிக்க முடியாது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே போதை இல்லாத, பீடி சிகரெட் இல்லாத, ஹராத்தை செய்யாத ஒரு சிறந்த சமுதாயத்தை, ஒரு எதிர்கால மாணவர்களை, பாடசாலைகளுக்குள்ளால் இருக்கின்ற அந்த பாவனைகள் குறித்து பேச போனால் அதனுடைய அத்தியாயம் உங்களுக்கு தெரியும். இளைஞர்கள், பெண்கள், வாலிபர்கள், பல்கலைக்கழகங்கள், உலமாக்களிடம் கூட இந்த பழக்கங்கள் இன்றைக்கு அப்படியே தொற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புற்றுநோயாக இருக்கிறது. எனவே இந்த நோயை அடியோடு இல்லாதொழிப்பதற்கு நாங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். பெருமையை ஜும்மாவுக்கு வந்தோம், ஏதோ பேசினார்கள், ஏதோ சொன்னார்கள், அதை கேட்டோம். உலமாக்கள் என்றால் பேசுவார்கள், நாங்கள் கேட்போம், அதோடு மறந்து விடுவோம் என்று இல்லாமல் ஒரு சமூக அக்கறை உள்ள, எதிர்காலத்தை பற்றிய சிறந்த சிந்தனையுள்ள நல்ல மனிதர்களாக வல்லவன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.